தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தலைசிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகும் மருத்துவ சிகிச்சை பலனின்றி அவர் மறைந்தார், இறந்தார் என்ற செய்தி என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. திரைத்துறையில் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு மக்களுடைய மிகுந்த செல்வாக்கு பெற்ற முதலமைச்சராக பணியாற்றினார். அவர் முதலமைச்சராக பணியாற்றுகிற போது அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் பணியாற்றுகிற போது ஒரு நெஞ்சுறுதியோடு பணியாற்றினார் என்பதை அனைவரும் அறிவோம். எம்ஜிஆர் அவர்கள் துவக்கிய சத்துணவு திட்டத்தை உறுதியாக அமலாக்குவது, மேலும் பல மக்கள் நல திட்டங்களை அமலாக்குவதில் அவர் உறுதி காட்டினார் என்பதை அனைவரும் அறிவோம். மக்களுடைய பல்வேறு பிரச்சனை வருகிற போது நீதிமன்றம் மூலமாக அல்லது மக்கள் மன்றம் மூலமாக அதை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருந்தவர். எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் செல்வாக்கோடு திகழ்ந்த தமிழக தலைவர்களில் ஒருவர் அம்மையார் ஜெயலலிதா என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அவருடைய மறைவு என்பது தமிழகத்து மக்களுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய இரங்கல்களை பதிவு செய்கிறீர்கள். திரு ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உங்களுடைய இரங்கல்களை இந்த தருணத்தில் எங்களோடு பதிவு செய்தீர்கள், பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு ஜி ராமகிருஷ்ணன்.